ஃபேஸ்புக் பற்றின ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான். ஓகேவா? என்ன அப்படிங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும்போது சிப் கோட் எப்படி சார் கண்டுபிடிக்குன்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தோம். ஓகேவா? அவருக்காக தான் இந்த வீடியோவே. பட் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பே அவுட் அக்கௌண்ட் செட்டப்பில் போய் நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டும். ஓகேவா? என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? ரெண்டாவது ரைட் ட்ரான்ஸ்ஃபர், மூணாவது பேபால் அக்கௌண்ட். ஓகேவா? பேபால் அக்கௌண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் அதர் கண்ட்ரியில் இருக்கவங்க வந்து பேபால் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று ரைட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ரெண்டுத்துக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு பட் என்ன அப்படிங்கிறீங்கன்னா இதில் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் $25 ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து கன்வே பண்ணுறதுக்காக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேவா? பட் அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் என்னென்ன கேட்கும் அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமு அண்ட் லாஸ்ட் நேமு, அடுத்தது உங்களுடைய ஐஎஃப்சி கோடு, பேங்க் அக்கௌண்ட், இது மட்டும் இருந்தாலே போதும். ஓகேவா? ஐஎஃப்சி கோடும் பேங்க் அக்கௌண்ட் மட்டும் இருந்தால் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவே ரைட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொன்னீங்களா, அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது $100 ரீச் ஆனதுக்கப்புறம் தான். ஓகேவா? உங்களுடைய ஃபேஸ்புக்கில் நீங்கள் $100 ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் அதில் வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் தான் நம்ம வந்து சிப் கோடை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ ரைட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோல்டர் நேம். ஓகேவா? பேங்க் அக்கௌண்ட்டுடைய நம்ம ஹோல்டரோட அக்கௌண்ட்டுடைய நேமு, அடுத்தது சிப் கோடு, அடுத்தது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர். ஓகேவா? மொத்தம் 3 ஆப்ஷன். உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் இருக்கிற மாதிரி உங்களுடைய நேமு, அடுத்து உங்களுடைய சிப் கோடு, அடுத்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர். ஓகேவா? இதில் தான் நம்ம சிப் கோடு வந்து ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஒரு சில பேருக்கு வந்து சிப் கோடு இருக்குது, இல்லை எனக்கு $100 வந்ததுக்கப்புறம் வரணும், அப்போ தான் எனக்கு ஒரு அமௌண்ட் எனக்கு மொத்தமாக கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறீங்க, ரைட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு சிப் கோடு தேவை. அந்த சிப் கோடு எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூகுளுக்குள்ளே போயிட்டு, நான் இப்போ கூகுள் வந்து சர்ச் பண்ணேன் அப்படின்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணிவிட்டு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டோடைய நேம் எல்லாம் ஃபுல்லாக போட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு அது என்ன பிரான்ச் அப்படின்றத சொல்லி கொடுத்து, இப்போ நான் ஒரு ஐஓபி பேங்க் வச்சுக்கலாம், இல்லை ஸ்டேட் பேங்க் வச்சுருக்கேன் அப்படின்னா எஸ்பிஐ பேங்க் திருக்கோவில் பிரான்ச் அடுத்து சிப் கோடு அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கான இது வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு லிங்கோட நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிப் கோடு வந்து உங்கள் பேங்க்குக்கான சிப் கோடு அதிலே ஷோ ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி என்ன பேங்க்கோ அந்த பிரான்ச்சோட போட்டு சிப் கோடு நீங்கள் சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சிப் கோடு அதில் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். நம்ம பேங்க்கில் போய் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. முன்னே இருந்தது, இப்போ வந்து நம்ம கூகுள்லேயே வந்து அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணியே வந்து சிப் கோடே எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து ரைட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பண்ணோம் அப்படின்னு தான். ஏன்னா நம்ம $100 வந்தால் தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட் வர மாதிரி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இதில் தான் நம்ம வந்து சிப் கோடை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் சிப் கோடு எடுத்து நம்ம ஆட் பண்ணுறது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கலாமா? பை.